ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோட பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபார் தி ஃபாலோயிங் சர்க்கியூட்ஸ் ஸ்டேட் whether the diodes are forward biased or reverse biased, adopt constant voltage drop model, determine the respective values of ID and VD. So VDங்கிறது voltage drop across diode, then IDங்கிறது current flowing through the diode. ஸோ இந்த ரெண்டு டிவிஷனும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு சர்க்கியூட்டுக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்கியூட் எடுத்துக்கோங்க. இதுதான் கொடுத்துருக்கிற ரெண்டு சர்க்கியூட்டு. இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கியூட் எடுத்துக்கோங்க. ஸோ டயோடு அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து அதில் எத்தனை டெர்மினல் இருக்கும்? ரெண்டு டெர்மினல் இருக்கும். ஒன்று வந்து ஆனோடு, இன்னொன்று கேத்தோடு. ஸோ ஆனோடு எப்பவும் பாசிட்டிவு, கேத்தோடு எப்பவும் நெகட்டிவ். ஓகே, சரி. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டயோடு வந்து எப்படி பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அது ஃபார்வர்ட் பயாஸா ரிவர்ஸ் பயாஸா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டிவிஷன் எடுத்துக்கிறீங்க. இந்த ஃபஸ்ட்டு டிவிஷனில் இந்த பாசிட்டிவ் டெர்மினல், இந்த பாசிட்டிவ் டெர்மினல் எதோட கனெக்ட் ஆகிருக்கு? கேத்தோடோட கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ டயோடுன்னு எடுத்திங்கன்னா இது ஆனோடு, இது கேத்தோடு. அப்போ இந்த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்ரி, ஸோ இதுதான் பேட்ரி. இந்த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்ரி எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா கேத்தோடோட கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நெகட்டிவ் எதோட கனெக்ட் ஆகிருக்கு? ஆனோடோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? எப்போவுமே வந்து எப்போ ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா பேட்ரியோட பாசிட்டிவ் டெர்மினலை கொண்டு போயிட்டு ஆனோடுக்கும், பேட்ரியோட நெகட்டிவ் டெர்மினலை கொண்டு போயிட்டு கேத்தோடுக்கும் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுதான் ஃபார்வர்ட் பயாஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஆனால் இங்கே எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? பாசிட்டிவ் கொண்டு போய் கேத்தோடுக்கு கொடுத்துருக்கோம், நெகட்டிவ் கொண்டு போய் ஆனோடுக்கு கொடுத்துருக்கோம். அப்போது இந்த டயோடு நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரிவர்ஸ் பயாஸ்னு சொல்லலாம். எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன்னு சொல்லலாம். அப்போது ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் அப்படின்னா இந்த டயோடு என்னவா ஆக்ட் ஆகும்? இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ ஓப்பன் சர்க்கியூட். அப்போ ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னா அது வழியாக என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்? ஜீரோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ ஐடிங்கிறது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி டயோட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 mA. ஏன் இங்கே 0 போட்டிருக்கோம் அப்படின்னா டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸ். அண்டர் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் டயோடு என்னவா ஆக்ட் ஆகும்? ஓப்பன் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். ஓப்பன் அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ 0. இப்போ அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? விடி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த விடி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா இது ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கரண்ட்டு தான் நமக்கு 0 வரும். பட் ஆனால் என்ன இருக்கும்? வோல்டேஜ் அவைலபிளாக இருக்கும். அந்த வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சர்க்கியூட் ஓப்பன் சர்க்கியூட்டுங்கிறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகாது. ஏன் அப்படின்னா இதில் கரண்ட் 0. ஸோ கரண்ட் 0 அப்படின்னா V is equal to IR. ஸோ வோல்டேஜ் is equal to current into resistance. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.2. ஆனால் கரண்ட்டோட வேல்யூ என்ன? 0. ஸோ 0 இன்ட்டு 2.2 என்ன ஆகும்? 0 தான் ஆகும். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக எந்த ட்ராப்பும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லூப் எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் எழுதுகிறோம். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ரைஸ் இன் பொட்டென்ஷியல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இதுவும் ரைஸ் இன் பொட்டென்ஷியல். ஸோ அதனால் ப்ளஸ் விடி இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் மேடம் இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் எழுதலை அப்படின்னா அதுக்கு ரீசன் நான் சொல்லிட்டேன். இதில் நமக்கு எந்த ஒரு வோல்டேஜ் ட்ராப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ இதில் இருந்து விடி இஸ் ஈக்குவல் டு -20 வோல்ட் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது செகண்ட் டிவிஷன் போகலாம். இப்போ இந்த செகண்ட் டிவிஷனும் பாருங்கள். ஸோ இது டயோடு. ஸோ இந்த டயோடில் எஸ்ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஐங்கிறது என்ன அப்படின்னா சிலிக்கானை மீன் பண்ணும். இன் சம் ப்ராப்ளமில் ஜிஇன்னு கொடுத்துருப்பாங்க. ஜிங்கிறது ஜெர்மானியம். ஸோ இது சிலிக்கான், எஸ்ஐங்கிறது சிலிக்கான். இப்போ இதில் வந்து பாருங்கள் கேத்தோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனோட கொண்டு போயிட்டு எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்? பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த டயோடு என்னவா ஆக்ட் ஆகுது? ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்குது. அப்போ ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த இது வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகும். தட் இஸ் க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும்.
கரெக்டா? சரி, அப்போ க்ளோஸ்ட் அப்படின்னா இப்போ சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து ஃபார்வர்ட் பயாஸ்னு சொல்கிறோம். அப்போ சர்க்கியூட்டை இப்படி போட்டுட்டும், ஸோ டயோடு வந்து க்ளோஸ்ட் அப்படின்னா அதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து 0.7 வோல்ட். ஏன் மேடம் இங்கே 0.7 போட்டிங்க அப்படின்னா இது சிலிக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ சிலிக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.7. அந்த 0.7 சப்போஸ் இங்கே வந்து ஜெர்மானியம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து வோல்டேஜ் எவ்வளோ போடணும்? 0.3ன்னு போடணும். ஓகேவா? ஸோ இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிங்கிள் லூப்புக்கு நம்ம கேவிஎல் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். இப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் 15. ஸோ 3.3 இன்ட்டு இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐடி. அடுத்து இங்கே இருக்கிற வோல்டேஜ் வந்து 0.7. ஆனால் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகிறதுனால -0.7 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஐடியோட வேல்யூ நமக்கு எவ்வளோ வருது? 4.34 மில்லி ஆம்பியர்னு வருது. ஓகேவா? ஸோ இது சிலிக்கான் டயோடுங்கிறதுனால வோல்டேஜ் அக்ராஸ் த டயோடு நமக்கு எவ்வளோ? 0.7 வோல்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பேசிக்கான ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து டிப்ளமோ லெவல்லையும் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் சர்க்கியூட் கொடுத்துட்டு they told to find out what is ID, what is VD அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இதில் ஒன்றும் இல்லை, நமக்கு அந்த பேசிக் தான். அந்த பேஸ் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ராப்ளமை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.